ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றன்ற பேர்ல ஆயிரக்கணக்கில் லாஸ் பண்ணவங்களோட கதையெல்லாம் கேட்டிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி எந்தெந்த வெப்சைட்ல எந்தெந்த பேஜ்ல வாங்கணும் வாங்கக்கூடாதுன்ற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைன்ல வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பேஜ் ஒரிஜினலான்னு பார்க்கணும். நிறைய ஃபேக் பேஜஸ் நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு. ஃபேக் பேஜஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற எங்கேயோ இருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வேற வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ணி அவங்க பேஜ்ல போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு 1000 rupees 2000 rupees ஒர்த்து ப்ராடக்ட், உதாரணத்துக்கு புடவை, ட்ரெஸ்ஸஸ், வாட்ச், இதெல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க, சீப்பாக அவங்க பேஜில் போட்டிருப்பாங்க. 150 200 300 அந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே மக்கள் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட் நினச்சி அவங்களுக்கு ஜிபே பண்ணிவிட்டு இல்லை கேஷ் அனுப்பிட்டு ஏமாந்துருவாங்க. அது வராது. ஒரு ப்ராடக்ட் அதோட ஒர்த்தான ரேட்டில் தான் இருக்கும். இவ்வளோ சீப்பாக இவ்வளோ கம்மியாக எந்த ப்ராடக்ட்டும் இருக்காது. ஃபர்ஸ்ட் அது ஃபேக் பேஜ், அதில் வாங்கவே வாங்காதீங்க. இதே மாதிரி வெப்சைட்ஸும் இருக்கு. வெப்சைட்ஸ் இந்த மாதிரி காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டு போட்டிருப்பாங்க. ரொம்ப கம்மியாக இருந்தா கொஞ்சம் டிஸ்கவுண்ட், ஒரு 10-20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா ஓகே. ஒரு 1000 ரூபாய் பொருள் 700 ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஓகே. 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய்க்கு தரேன், 150 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா டோட்டலி இட்ஸ் ஃபேக். அந்த பேஜ் ஃபர்ஸ்ட் பேன் பண்ணோம். அதை பார்க்கவே கூடாது, அதில் வாங்கவே கூடாது. பேஜஸ்ல வாங்கலான்னு பார்க்கலாமா? இன்ஸ்டால ப்ராடக்ட்ஸ் விற்கிறதோ வாங்குறதோ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நிறைய ப்ராடக்ட்ஸ் பெரிய பெரிய கடைகளில் கிடைக்கிறது இன்ஸ்டால ஈஸியாக கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ், நல்ல வெப்சைட்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா, இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் அவங்க அவங்களோட அட்ரஸ் எல்லாம் தெளிவாக போட்டிருப்பாங்க. அவங்களோட லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க, அட்ரஸ் போட்டிருப்பாங்க, பேசிக் டீடைல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் வீடியோஸ், அவங்களே நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்களே ஒரு 30 40 50 வீடியோஸ் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம தாராளமாக நம்பி வாங்கலாம். அவங்க மோஸ்ட்லி சிஓடிலாம் இருக்காது, ஆன்லைன் பேமெண்ட் தான் இருக்கும். அவங்க நம்ம கேஷ் அனுப்பிச்சு விட்டு அவங்க கொரியர் போட்டு விட்டுருவாங்க. 2-3 டேஸில் வந்துடும். நிறைய சாரீஸ் எல்லாம் சேலம் பக்கம், இளமலை பக்கம், சென்னையிலேருந்து நிறைய பேர் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாராளமாக நம்பி வாங்கலாம். இதை தவிர வேற எங்கெல்லாம் வாங்கலாம்னா, நீங்கள் ஆன்லைன் வெப்சைட்ஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் தாராளமாக வாங்கலாம். இதெல்லாம் நம்ம ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. வாங்குறத நல்ல பிளாட்ஃபார்ம்ல நல்ல ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்க.